अस्सलाम वालेकुम and hi friends, welcome to Chellam Tips. Friends, இன்னைக்கு வீடியோ ஒரு பாட்டில் கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போறீங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நிறைய friends ரிக்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க clay இல்லாத ஒரு பாட்டில் கிராஃப்ட் அப்லோட் பண்ணுங்க அப்படினு சொல்லி கேட்டிருந்தீங்க. சோ ரொம்ப அழகான ஒரு கிராஃப்ட்டோட இன்னைக்கு வந்திருக்கோம். சோ வாங்க எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சமா வாட்டர் எடுத்துக்கோங்க. அதுல ஒயிட் ஃபெவிகால் கொஞ்சம் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இந்த மிக்ஸ் பண்ண அந்த வாட்டர் இருக்கு இல்லையா, சோ அத அப்படியே இந்த பாட்டில்ல அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து டிஷ்யூ மேலே போட்டு ஒட்ட போறோம். டிஷ்யூ இல்லனா பேப்பர் எது வேண்டாலுமே நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாட்டில வந்துட்டு ஃபுல்லா நம்ம இந்த டிஷ்யூ பேப்பரால கவர் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஃபுல்லா கவர் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் நேரம் அப்படியே காயட்டும். அந்த கேப்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் இந்த மொன பகுதியில க்ளூ வச்சிட்டு அந்த க்ளூவோட அந்த வாட்டர் இருக்கு இல்லையா, சோ அதை தொட்டு வச்சுட்டு நம்ம அப்படியே இதை ஒரு பின்னல் மாதிரி பின்னிக்கலாம். பின்னும்போது பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே முறுக்கி பின்னுங்க. ரொம்ப முறுக்குனிங்கன்னா பிஞ்சிரும். அதனால கொஞ்சம் கொஞ்சம் அந்த வாட்டர் இருக்கு இல்லையா, நம்ம அந்த க்ளூ மிக்ஸ் பண்ணி வச்ச வாட்டர் அதை வந்து தொட்டுட்டு ஸோ இந்த மாதிரி பின்னிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு பின்னல் மாதிரி அழகாக உருட்டையாக கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி உருட்டி பின்னினீங்க அப்படின்னாக்கா அதோட டெக்ஸ்சர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம கிளே யூஸ் பண்ணல, ஃபுல்லாக வந்து டிஷ்யூ அந்த மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம். டிஷ்யூ துவரம் பருப்பு இருக்கு இல்லையா வீட்டில், அது நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கிளே இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் இல்லாத அளவுக்கு இந்த டிஷ்யூ பேப்பராலே நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ வந்துட்டு இந்த பின்னல் வந்து ஃபுல்லாக பின்னிட்டேன். பின்னதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த வாட்டரை வந்து லைட்டாக இதில் அப்படியே அப்ளை பண்ணி விடுங்க. கொஞ்ச நேரம் இதுவுமே நல்லா உணரட்டும். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இதே மாதிரி டிஷ்யூ எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துட்டு நம்ம வாட்டர் அண்ட் க்ளூ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த லிக்யூடை தொட்டுட்டு ஸோ இந்த மாதிரி உருட்டினோம் அப்படின்னாக்கா நமக்கு அழகாக வந்து ஒரு கிளேயில் நம்ம எப்படி கயிறு மாதிரி உருட்டுவோம் இல்லையா, ஸோ அது போலவே அழகாக நமக்கு இது ரெடி ஆகிடும். ஸோ இது போல் ஒரு 4-5 பீஸ் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ரெடி பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா அந்த பின்னல் மாதிரி பின்னினதை இந்த பாட்டிலோட பாட்டம் சைடில் ஒட்ட போகிறேன். ஸோ அதை ஒட்டின கிளிப்பிங் வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்க்கையில் தெரியும் பாட்டம் சைடில் ஒட்டியிருக்கு. அது போல் நம்ம முறுக்கணும் இல்லையா, உருட்டி எடுத்தோம் இல்லையா கயிறு மாதிரி, அதை வந்து பாட்டிலோட அந்த வாய் பகுதியில் ஒரு 2 கயிறு போல் சுற்றி ஒட்டியிருக்கேன். பார்க்குறதுக்கு ஒரு சுத்துன அந்த டெக்ஸ்சர் வந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்து வந்து இன்னொரு 2 நம்ம சுற்றி வச்சது இருக்குது. ஸோ அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா கொடி மாதிரி அரேஞ்ச் பண்ண போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. பட் வந்து இதெல்லாம் காயறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கோம். இந்த டிஷ்யூ பேப்பர் வந்து காயறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம ஒயிட் ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி கிராஃப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணவே இல்லை. நிறையா ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் க்ளூ கன் இல்லாமல் கிளே இல்லாமல் வீடியோ போடுங்கன்னு கேட்டிங்க இல்லையா, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கொடி வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் இருக்கா மாதிரி ரெடி பண்ணியாச்சு, க்ளூ வச்சு ஒட்டியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதிலிருந்து கிளைகள் இருக்கா மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த கிளைகள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கிளைகள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அந்த டிஷ்யூ எல்லாமே நல்லா ஒட்டட்டும். அதுக்கிடையில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த துவரம்பருப்பை வச்சு தான் நம்ம வந்துட்டு இந்த கிளைகளில் வந்துட்டு இலைகள் அப்புறம் பூ அது எல்லாமே அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே துவரம்பருப்பை வச்சு ஒட்டிக்கலாம். ஸோ இதில் வந்து இலைகள் எல்லாமே இருக்கா மாதிரி ஒரு டாட் மாதிரி ஒயிட் ஃபெவிகால் வச்சுட்டு நான் வந்து இந்த துவரம்பருப்பை ஒன்று ஒன்றா ஒட்டுறேன். இந்த பாட் ஃபுல்லாகவுமே நம்ம வந்து துவரம்பருப்பை தான் ஒட்ட போகிறோம். எங்கெங்கெல்லாம் கொடி வச்சுருக்கோமோ அந்தந்த இடத்துலாமே இந்த மாதிரி துவரம்பருப்பே லீஃப் மாதிரியும் ஒட்டிக்கோங்க. அது போல் பூக்கள் மாதிரியுமே நம்ம துவரம்பருப்பையே ஒட்டிக்கலாம்.
பூக்கள் மாதிரி இது மாதிரி ஒட்டி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு அதில் ஒரு பூ இருக்கா மாதிரியான ஒரு டெக்ஸ்சர் வந்து தெரியும். மேலே நம்ம வந்துட்டு இந்த பாட்டிலோட இந்த வாய்ப்பகுதியில் கூட அங்கங்கே ஒரு துவரம்பருப்பு ஒட்டிக்கிறேன். அப்போ நம்ம பெயிண்ட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது நமக்கு வந்து அழகாக தெரியும் பார்க்குறதுக்கு. ஸோ அது போல் பாட்டிலோட பேக் சைடு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு துவரம்பருப்பு இருக்கா மாதிரி இந்த மாதிரி தூரமாக ஒட்டிக்கலாம். அது பார்க்குறதுக்கு ஒரு பபிள்ஸ் மாதிரி ஒரு அழகாக இருக்கும் நம்ம பெயிண்ட் பண்ணி பார்க்கும்போது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது கொஞ்சம் நேரம் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணலாம். பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பிளாக் கலர் பெயிண்ட்டோடு நான் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். பெயிண்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் காய வச்சுருங்க. காய வச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வேறு கலர்ஸ் வந்து இதுக்கு கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு மெட்டாலிக் அந்த பவுடர் இருக்கு இல்லையா, சில்வர் கலர் இந்த பவுட்ரு வந்துட்டு அப்ளை பண்ணி பார்த்தேன். அது வந்து எடுக்கலை. பட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்துட்டு பவுடராகவே கிடைக்கும். 25 ரூபா ஒரு பாட்டில். ஸோ இந்த மாதிரி ஆன்டிக் கிராஃப்ட் அதுக்கு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கொடுத்து பார்த்தேன், எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். கொடிக்கு எல்லாமே வந்துட்டு க்ரீன் கலர் கொடுத்து அந்த பூக்களுக்கு எல்லாமே வந்து ரெட் கலர் கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு பிங்க் கலர் கொடுத்து பார்த்தேன், அதுவுமே எடுக்கிற மாதிரி தெரியல. ஸோ ஃபைனல் லுக்கில் இந்த பாட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம டெஸ்டிங்காக ஒரு கலர் கொடுத்து பார்க்குறோம். நீங்கள் கொடுக்கக்கூடிய கலர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி கிளிட்டரிங்காக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ மெட்டாலிக் கலர் அது போல் எடுத்துக்கோங்க. இப்போ கொடிக்கெல்லாமே க்ரீன் கலர் கொடுத்தாச்சு. அந்த ஒவ்வொரு துவரம்பருப்புக்குமே வந்துட்டு க்ரீன் கலர் வந்து லைட்டாக இந்த மாதிரி அடித்து விடுறேன். ஃபுல்லாக வந்துட்டு உங்களோட கற்பனைக்கு, அதாவது உங்களுக்கு வந்துட்டு என்ன கலர்ஸ் அடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தோணுதோ அந்த மாதிரியான ஒரு கலர்ஸை வந்து க்ரியேட் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த கிராஃப்ட் பண்ணும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு நமக்கு பிடிச்சதை ஒரு அவுட்புட் கொண்டு வரும்போது அது வந்து நமக்கு ரொம்பவே ஒரு மன திருப்தியை கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கொடிக்கு எல்லாமே வந்து க்ரீன் கலர் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பூக்களுக்கு வந்து நல்லா டார்க்கான இந்த ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போ வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த பிங்க் கலர் பூக்கள் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பாட்டில்ஸ் எல்லாமே எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. இந்த பாட்டில்ஸ் எல்லாமே இந்த பழைய இரும்பு ஷாப் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே தான் கிடைக்கும். ஸோ அங்கே வாங்கிக்கோங்க. அதுபோல் பின்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த துவரம்பருப்பு ஒன்று ஓட்டணும் இல்லையா, ஸோ அது எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு துவரம்பருப்பை விட்டுட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி ரெட் கலர் கொடுக்குறேன். அது பார்க்குறதுக்கு நம்ம ஃப்ரண்ட் சைடு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறோம் இல்லையா, அப்படி இல்லாமல் பேக் சைடுமே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பாட்டில் பார்க்குறதுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா மெட்டாலிக்கில் வந்துட்டு கோல்டு கலர் எடுத்திருக்கேன். அக்ரிலிக் பெயிண்ட் தான். ஸோ அதை வந்து அங்கங்கே டச் பண்ணி விட்டுக்கலாம். ஆன்டிக் கிராஃப்ட் அப்படின்றாலே நமக்கு வந்து அந்த பழமையான ஒரு பொருட்களோட அந்த லுக் வந்து வேணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி கோல்டன் சில்வர் அதெல்லாம் இருந்தால் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அங்கங்கே டச் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி. நம்ம டிஷ்யூ போட்டு நம்ம வந்து ஒட்டினதுனால அந்த சுருக்கங்கள் கிடைக்கிது பாருங்கள் அந்த பாட்டிலில். ஸோ ஒரு அழகான ஒரு டெக்ஸ்சர் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களில் யாருக்கு எல்லாமே பாட்டில் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம அந்த கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாட்டிலோட ஃபைனல் லுக் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ரொம்ப அழகாக ஒரு பழமை வாய்ந்த கலைப்பொருள் மாதிரி நம்ம பாட்டில் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண பொருள்னு பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் அண்ட் துவரம்பருப்பு வீட்டில் இருக்கக்கூடியது தான். நீங்கள் ஒரு கிராஃப்டோட லவ்வராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட பெயிண்ட் இருக்கும். ஸோ எல்லாருமே இந்த கிராஃப்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஈஸியான இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் என்னோட தெரியப்படுத்துங்க. இது போல் தினம் வரக்கூடிய வீடியோக்கு மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.